எல்லாவற்றையும் அழித்து விட்டேன். எல்லாம் நாசமாகிவிட்டது. நான் என்னுடைய பழிவாங்கும் படலத்தை முடித்து விட்டேன் நாராயணா. இப்போது புனரமைப்பு தொடரும். ஒரு புதிய உலகம் பிறக்கும். அதை வடிவமைத்து கொடுப்பவன் அசுரராஜன் ஹயக்ரீவனே ஆவான். என்ன இது? நாலா பக்கமும் நீர் சூழ்ந்துள்ளது. எங்கே நாராயணர்? நாராயணர் எங்கே? நாராயணா, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? மகா லக்ஷ்மி நாராயணர் இருக்கும் பொழுது இந்த சிருஷ்டியின் அடையாளம் அழிந்து போகாதே. உலகத்தில் லக்ஷ்மி நாராயணர் இல்லாமல் நமக்கு அடையாளம் கிடையாது. தேவகணங்களே, ஒருவருடைய ஆசை அழியும் போதுதான் அவருடைய அஸ்திவாரமும் அழிந்து போகும். ஏனெனில் என் சுவாமி மேல் முழு நம்பிக்கை உள்ளது. என் தாய் லக்ஷ்மி என்னிடம் கூறினார்கள், எங்கு நாராயணரின் நாமம் இருக்குமோ அங்கேதான் லக்ஷ்மியும் இருப்பார்களாம். எங்கு லக்ஷ்மி குடியிருப்பார்களோ அங்கே செல்வம் செழிப்புடன் இருக்கும். அதனால் நாராயணரை முழுமையாக நம்பிக்கொண்டிருங்கள். லக்ஷ்மி நாராயணருடைய அருளானது இந்த பூமிக்கு கிடைக்கும். சொல்லுங்கள், நாராயண 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 நாராயண. அதோ என் அபிமானத்துக்குரியவர். நாராயணர். சேஷநாகமே. நீ சரியாக சொன்னாய். லக்ஷ்மி நாராயணன் இருந்தவரை நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் மகிழ்ச்சிக்கு முடிவே இருக்காது. சிருஷ்டியில் ஒவ்வொரு ஜீவராசிகளும் லக்ஷ்மி நாராயணரின் குழந்தைகளாவார். எந்த தாய் தந்தையும் தன் குழந்தைகளின் சந்தோஷத்திற்காக எத்தகைய தடை துன்பங்களையும் எதிர்கொள்வார்கள். சரியாக கூறினாய் மகனே. இதுதான் சத்தியம். உலகத்தை காப்பவர் தன் கஷ்டத்தை பொருட்படுத்த மாட்டார். சிருஷ்டியின் பாதுகாப்பே அவருக்கு முக்கியம். அதோடு அவர் முகத்தில் வேதனை தெரியவில்லை, ஆனந்தம் தெரிகிறது. சந்தோஷக் கலையை பார்க்க முடிகிறது. இந்த சிருஷ்டியின் மகிழ்ச்சிக்கான சந்தோஷம், பக்தர்களின் பாதுகாப்பின் சுகம். முகத்தில் புன்னகையோடு
அனைத்து சங்கடங்களையும் தீர்ப்பவர் நாராயணராக மட்டுமே இருக்க முடியும். அழிவின் கனவை கண்டுகொண்டிருப்பவர் நாராயணர் அல்ல, அவன் ஹயகிரிவனே ஆவான். இப்போது புதிய பூமியை நான் வடிவமைக்கப் போகிறேன். அதன் பிறகு நாராயணனாக போகிறேன். புதிய நாராயணன், 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 நாராயணன். நம்மை சுற்றி எங்கும் நீராக உள்ளது. நாம் நிலத்தை பார்க்கவே முடியவில்லை. லக்ஷ்மி நாராயணனோ நம்மை சுமந்து கொண்டு செல்கிறார். மனு சரியாக சொல்கிறார். மகாதேவா, எங்கு புறப்பட்டு விட்டீர்கள்? அழிவிற்குப் பிறகு புதிய உருவாக்கத்தின் யாத்திரை மகாதேவரின் ஆசி இல்லாமல் நடக்காது. அதனால் அழிவிற்குப் பிறகு புதிய உருவாக்கம் அமைவது மகாதேவரின் அருள் இல்லாமல் நடக்காது.
மகாதேவர் புதிய பூமியை படைத்து விட்டார். ஆனால் இந்த விசாலமான கப்பலை அங்கு எவ்வாறு எடுத்துச் செல்வது? மகரிஷி சிந்தனை நியாயமானது. லக்ஷ்மி நாராயணர் நீரிலிருந்து காப்பாற்றி விட்டார். மகாதேவர் திரிசூலத்தால் பூமியை பிடித்து விட்டார். இருந்தாலும் நாம் அந்த பூமிக்கு எவ்வாறுதான் சென்றடைய முடியும்? நாராயணரின் மிச்ச வேலையை அறந்தாங்கியாகிய நான் முடித்து வைப்பேன். வெகு தொலைவிலிருந்து நாராயணர் படகை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். கடலுக்கு அடியில் மகாதேவரும் உதவி கொண்டிருக்கிறார். இப்பொழுது மகாதேவரும் விஷ்ணு பகவானும் செய்து கொண்டிருக்கும் இந்த காரியத்தை நான் முடித்து வைக்கிறேன். நான் முடித்து வைக்கிறேன். நான் முடித்து வைக்கிறேன். யாருடைய பாதம் பட்டவுடன் கல்லும் புல்தரையாக மாறிவிடும். ஸ்திரமான பூமியும் நிலமாக மாறிவிடும். ஸ்ரீ ஸ்வரூபலக்ஷ்மியின் பாதம் பட்டவுடன் இந்த புதிய சிருஷ்டிக்கு மகாதேவரின் திருசூலத்தின் ஆதாரமும் தேவைப்படாது. ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! எப்போது தேவி லக்ஷ்மி தனம் கொடுப்பார்களோ அப்போது தனலக்ஷ்மி ஆவார்கள். பயிர்களை கொடுக்கும்போது தானிய லக்ஷ்மி ஆவார்கள். வித்யா கொடுக்கும்போது வித்யா லக்ஷ்மி, வீரத்தை கொடுக்கும்போது வீரலக்ஷ்மி ஆவார்கள்.
இவ்வாறு 8 அற்புதமான சொரூபத்தை கொண்டுள்ளார்கள். சுகத்தை கொடுக்கும் தேவி லக்ஷ்மி. தேவி லக்ஷ்மியின் வெவ்வேறு அவதாரங்களில் ஸ்ரீ ரூபத்தையே நீங்கள் அனைவரும் தரிசனம் கொண்டீர்கள். அந்த ஸ்ரீ இது எவருக்கு கிடைத்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் அடைந்து விடுவார்கள். இன்று தேவி லக்ஷ்மி அனைவருக்கும் நல்லதை செய்து விட்டார்கள். ஆமாம் பிரபு. பூமி ரூபமாக காட்சி தருகிறார்கள். இந்த 8 அவதாரங்களின் சாகரமாகும் தேவியின் இந்த ஸ்ரீ அவதாரம். சேஷநாகா, உன்னுடைய தவத்தையும் தியாகத்தையும் இங்கு அர்ப்பணித்திருக்கிறாய். நாராயணரின் பக்தியை நீ அடைந்திருக்கிறாய். ஓர் மகனைப் போலவே நீ அவருக்கு சேவையும் செய்திருக்கிறாய். இப்போது உன் தாய்க்கு உனது உதவி தேவைப்படுகிறது. எனக்கு துணை புரிவாயா? உங்களுக்கு செய்யும் சேவை எனது பாக்கியமாக கருதுகிறேன். உத்தரவு தாருங்கள். நாராயணரின் கையை பிடித்து படகை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டாய். இப்போது உன் தாயின் முந்தானையை பிடி. அப்போதுதான் இந்த படகு கரை சேரும். அதோடு இந்த சிருஷ்டியின் வாழ்க்கைக்கு ஆதாரம் சேரும். அவ்வாறே செய்கிறேன் தாயே. தேவி லக்ஷ்மியின் இந்த ஸ்ரீ அவதாரம் இந்த கப்பலுக்கு பூமியின் ஆதாரத்தை கொடுக்கவில்லை. அவர்களது செயல் ஜீவன்களின் நம்பிக்கைக்கு ஆதாரமாக உள்ளது. இந்த பூமியின் எதிர்கால நம்பிக்கைக்கு ஆதாரமாக உள்ளது. அனைத்து உலகிற்கும் இது ஒரு பாடமாக அமைகிறது. பிரச்சனைகள், கஷ்டங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை சரி செய்ய ஒரு மந்திரமே இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணன்.
எல்லா காலங்களிலும் எல்லா வடிவம் மற்றும் அவதாரங்களிலும் தங்களுக்கு துணையாக இருப்பேன், தங்களுக்கு துணையாக இருப்பேன். முயற்சி. உலகத்தில் ஏதேனும் அடைய வேண்டுமெனில் அப்போது முக்கியமான தேவை என்ன? சிலர் ஆசை என்று கூறுவார்கள், ஆனால் பலரும் கூறுவது முயற்சி என்று. இதில் உண்மை என்னவென்றால், ஒன்று இல்லை எனில் இன்னொன்றுக்கு காரணமே இருக்காது. உதாரணத்திற்கு சிங்கம் உறங்கச் சென்றால் உடனே அதற்கு உறக்கம் வராது. உறக்கத்திற்காக அது சில முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். அதேபோல்தான் நீங்களும் உங்களது லட்சியத்தை அடைவதற்காக சில முயற்சிகள் எடுக்கத்தான் வேண்டும். வெறும் முயற்சிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதற்கு பின்னால் பலனின் ஆதாரம் இல்லை என்றால் அப்போது உங்களுக்கு ஏதும் கிடைக்காது. ஆகையால் லக்ஷ்மியை அடைய வேண்டுமென்றால் ஒரே ஒரு மந்திரம்தான். மனதில் ஆசைகளோடு கடுமையான முயற்சியும் வேண்டும். முதலில் ஆசைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதை அடைவதற்காக கடுமையாக முயற்சி செய்யுங்கள். அப்போதுதான் கிடைக்கும் வெற்றி என்கிற வைகுண்டம்.